ஓம் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கதை கண்களே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிரம்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் தை மாதம் 3ஆம் நாள் 17/1/2026 சனிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களை வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று மந்த வாரம் என்கின்ற சனிக்கிழமை. இந்த மந்த வாரத்தில் எந்த ஒரு சுபகாரியமும் செய்யக்கூடாது. இறை வழிபாடுகள், சனீஸ்வர பகவானுடைய வழிபாடுகள், சனீஸ்வர பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபங்கள் ஏற்றுவது, விஷ்ணுவை வழிபாடு செய்வது, சபரிமலை ஐயப்ப சுவாமியை வழிபாடு செய்வது இவ்வாறு சிறப்போடு கூடியது. இப்பொழுது நமக்கு தை மாதம் மலர்ந்திருக்கின்றது என்று 3ஆவது நாள். பொதுவாகவே சொல்வார்கள் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று. வாழ்விலே நமக்கு நல்ல வழி ஒளிமயமான வாழ்வு கிடைப்பதற்கு இந்த தை மாதம் மலர்ந்திருக்கிறது. இந்த தை பிறந்த உடனேயே சுபகாரியங்கள் செய்வதற்கான ஏற்பாடுகள், ஒரு ஆலயத்திலே கும்பாபிஷேகம் செய்வதற்கு ஏற்பாடுகள் செய்வது, கிரகப்பிரவேசம் செய்வதற்குரிய ஒழுங்குகளை செய்வது, திருமணத்திற்கான ஜாதக பரிவர்த்தனை பண்ணிக்கொள்ளுவது, ஜாதக பொருத்தம் பார்ப்பது, முகூர்த்தத்துக்கு நாள் வைப்பது என்று இந்த சுபகாரியங்கள் ஆரம்பிக்கின்ற இந்த உத்தராயண காலம், இந்த தை மாதம். இவ்வாறு தை மாதத்தில் இது ஆரம்பித்துக் கொள்வார்கள். அவ்வாறு செய்யப்படுகின்ற பொழுதிலும் நாம் இந்த சனிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமைகளை சற்று தவிர்த்து கொள்ளுவது நம்முடைய முன்னோர்கள் வழி வழியாக கடைப்பிடித்து வந்தவை. இது சனிக்கிழமையிலே தான் கூடுதலாக நம்மில் பலர், அது பெண் வீட்டுக்காரராக இருக்கட்டும் மாப்பிள்ளை வீட்டுக்காரராக இருக்கட்டும், ஒரு முகூர்த்தம் வைப்பதற்கு நாம் ஒரு சோதரரை நாடி செல்லுகிறோம், அல்லது கோயிலில் உள்ள குருக்களையாவை நாடி எங்களோட கல்யாணத்துக்கு முகூர்த்தம் பார்க்க வேண்டும் செல்லுகின்ற பொழுது அவர்கள் சொல்லுகின்ற முதல் வார்த்தை ஒரு லீவு நாளாக பாருங்கோ, விடுமுறை நாளாக பாருங்கோ, சொந்தங்கள் பந்தங்கள் உறவுகள் வர வேண்டும். சனிக்கிழமையில் கல்யாணத்தை வச்சா ஞாயிற்றுக்கிழமை வந்தவர்கள் நின்று போகலாம் என்ற எண்ணத்திலே தான் இந்த முகூர்த்தம் பார்க்கிறப்பவே சனி சனி என்று வாயிலே வந்துவிடும். சனிக்கிழமை 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 பாருங்கன்வார்கள். ஒரு நாளும் சனிக்கிழமையிலே திருமணங்கள் செய்யக்கூடாது. அவ்வாறு சனிக்கிழமையிலே திருமணம் நடந்தால் அந்த குடும்பத்திலே நிம்மதி இருக்காது, சந்தோஷம் இருக்காது, மகிழ்ச்சி இருக்காது. வெளியிலே பார்க்கிற பொழுது சந்தோஷமாக இருக்கிற பொழுது தெரியும். அந்த சனிக்கிழமையிலே திருமணங்களோ எந்த சுபகாரியம் செய்யப்படாது. அந்த ஆயிரங்காலத்து பயிர் என்பார்கள். திருமணம் என்பது ஆயிரங்காலத்து பயிர். அதற்கு அந்த முகூர்த்தம் மிக 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 முக்கியம். வாழ்விலே எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து சகோதரங்களை விட்டு உறவுகளை விட்டு நண்பர்களை விட்டு பிறந்த மண்ணை விட்டு அந்த பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்கு வருகிறாள்.
அவ்வாறு வருகின்ற பொழுது அந்த நேரம் நல்லதாக இருக்க வேண்டும், முகூர்த்தம் நல்லதாக இருக்க வேண்டும், அவ்வாறு நட்சத்திரம் இருவருக்கும் பொருத்தமானதாக இருக்க வேண்டும். இதற்குத்தான் முகூர்த்தம் பார்க்கணும். தவிர எங்களுக்கு விடுமுறை நாள் வேணும், லீவு நாள் வேணும், உறவுகள் வர வேண்டும் என்பதற்காக முகூர்த்தம் வைப்பதல்ல. இது தொடர்பாக இந்த திருமணங்கள் பொதுவான முகூர்த்தங்கள் தொடர்பாக தொடர்ந்தும் வருகின்ற நாட்களிலே சிந்திப்போம் என்று கூறி, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாஹாம் சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம்.